இப்போ நம்மகிட்ட என்ன ஃபிஷ் இருக்குன்னா 2 பிளாக் மாலி இருக்குது, 1 ஃபங்கை வைரஸ் இருக்குது, ஒன்று நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு ஃபீமேல் பீட்டா இருக்குது. அப்புறம் இதோட நெட்டோட கதையை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ளக்கோ இருக்குது, அது கிளியராக தெரில, நான் அப்புறம் காட்டுறேன். இதுதாங்க நடந்துச்சு. நான் லவ் போர்டு இது வாங்கினேன், கண்ணூர் ஸ்மார்ட் கண்ணூர். இங்கே லவ் போர்டு வச்சுருந்தோம். அதில் ஒன்று பேஸ்கெட்டில் பிங்க் கலர் பேஸ்கெட் ஒன்று இருக்கும், அந்த பேஸ்கெட்டில் இருந்துச்சு. இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃப்ரூட்ஸ் தரலான்னு பார்க்கும்போது ஒன்று எஸ்கேப் ஆயிடுச்சு. அதை பிடிக்க நான் ட்ரை பண்ணேன், பட் அது அந்த கார்னரில் உட்காந்துருச்சு, அதாவது வெளியே போகிற வழியில் உட்காந்துருச்சு. இப்போ சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மா வெளில இருந்து தட்டினாங்க, ஆனால் நான் பிடிக்க ட்ரை பண்ணேன். இந்த ஃபேன் கிட்ட நின்னேன், ஃபேனில் ஏறி இங்கே போயிடுச்சு. இங்கே போனது நிற்கலை, ஒரேடியாக அதான் நான் காட்டுறேன்ல அந்த இடத்துக்கு போயிடுச்சு. நான் அதை சேஸ் பண்ணிவிட்டு போகலாமா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அங்கேருந்து ஸ்வைங்கன்னு ஒரு கழுகு வந்துச்சு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அது உயிர் பிழைக்க சான்ஸ் கம்மின்ட்டு. நான் அங்கே போய் பார்த்தேன், அங்கே தான் அது இருந்துச்சு. அந்த கழுகு நசுக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் கல்லை தூக்கி போட பார்த்தேன், கீழே ஃபுல்லாக இது பைக்காக இருந்துச்சு, காஸ்ட்லி பைக்காக. அதனால் சின்ன கல் எடுத்துகிட்டு பார்க்குறேன், அவ்வளோதான் காணோம். அதுக்கடுத்து என்ன, ஒரே ஒரு லவ் போர்டோட விங்ஸை மட்டும் கட் பண்ணி நாங்கள் அந்த ஸ்மால் கண்ணூரோட ஃப்ரெண்டாக மாற்றிட்டோம். அது உள்ளே தான் இருக்குது, அது 2 இப்போ காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் தனித்தனியாக தான் பிடிச்சிருக்கோம். என்ன தான் இதாக இருந்தாலும் ஃபைட் நடக்குது. இந்த ப்ளூ பேஸ்கெட்டில் தான் இருக்குது. இந்த எட்டி பார்க்குறான் பாருங்க, கீழே தண்ணி. இப்போயும் இது கேஜ் இல்லை, சும்மா கீச்சைனை மாட்டி ஏதோ கேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒருத்தன் இருக்கான். அப்புறம் லாஸ்ட்டான மட்டும் இந்த பெட்டிக்குள்ளே ஒருத்தனை போட்டு இப்போதைக்கு வச்சுருக்கோம். இதுக்கு 2த்தையும் சேர்ந்து தான் தூங்க போடுறோம். இது கொஞ்சம் ஓவராக தூங்குதா, அதனால் இதை இங்கே விட்டுருக்கோம். இந்தா பாருங்கள், ரெக்கையெல்லாம் கட் பண்ணிட்டோம். இந்தா இப்படியெல்லாம் ஒரு லவ் பேர்டு உட்காந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், தந்துடுறேன். இந்த ரெக்கையை வெட்டினது நல்லா தெரியும். அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம ஒரு ஃபிஷ் வாங்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன வாங்கன்னு தெரில, நோ ஐடியாஸ். அதனால் ஐடியா கொடுங்க, கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும்.